பெரியவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார். இவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை செல்லமுத்து, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். இவர் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தை முதலான வீர கலைகளை பயிற்சியேற்றார். தாய்மொழி தமிழ் மட்டும் அல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளும் தேர்ச்சி பெற்றார். 1746 சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதரை மணந்து பட்டத்து ராணி ஆனார். காளையார் கோவில் நடந்த முத்துவடகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கை மீட்ட உறுதி எடுத்தார். ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியார் அழிக்க முடிவு செய்த அவரை தேடினார். அவருக்கு சமயத்தில் மறு சகோதரர்கள் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை முத்துணையாக இருந்தார்கள். வேலுநாச்சியாரை காப்பாற்ற தன் உயிரையும் கொடுத்தால் உடையாது என்ற பெண். வேலுநாச்சியார் விப்பாச்சியில் தங்கி சுல்தான் ஹர்தர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலோடு ஏற்பது பற்றி பேசி விளக்கினார். சுல்தான் ஹர்தர் அலி வேலுநாச்சியார் உருது மொழி திறமையை கண்டு உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். சுல்தான் ஹர்தர் அலி உதவியுடன் வேலுநாச்சியார் உருது மொழி திறமையை கண்டு உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். சுல்தான் ஹர்தர் அலி உதவியுடன் தளபதிகளாகிய மது சகோதரர்கள் மற்றும் குழலி ஆகியோரை கொண்டு ஆங்கில படையை விடுத்து சிவகங்கை மீது வெற்றி கொடி நட்டனர். நன்றி.